அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம போன வீடியோவில் வந்துக்கிட்டு நம்மளோட சுற்றளவு, அதாவது சுற்றளவு பாடத்தில் முதலாவது நாம் பார்த்தோம் வந்துக்கிட்டு ஒரு முக்கோணி, அதுவும் செங்கோண முக்கோணியை கொண்டமைஞ்ச ஒரு உருவின் சுற்றளவை எப்படி காணலாம்ங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ அதில் உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இது நம்மளோட அடுத்தது. இப்போ அது சம்பந்தமான சுற்றளவுல அநேகமாக சுற்றளவை சம்பந்தப்படுத்தி வாரது வட்டம் தான். எல்லாரும் அறிஞ்ச விஷயம். சுற்றளவுலையும் பரப்பளவுலையும் நிறைய பேர் பிழை உள்ள விஷயமும் வட்டம் தான். ரெண்டா வட்டத்துல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல இப்ப முதலாவது நாம பார்க்க போகிறோம் வட்டம். வட்டம் என்றா என்ன? வட்டம் என்றா நாம இது ஒரு வட்டம். இதை எப்படி நாம வட்டம்னு சொல்றோம்னா, குறிப்பிட்ட ஒரு மையம் வட்டத்துல ஒரு புள்ளியை வைப்போம். இப்ப உதாரணமா உங்களோட கவராயத்தை எடுத்தீங்கன்னா, கவராயத்துல 2 முனைகள் காணப்படும். அதுல காணப்படுற கூறான முனை, பென்சில் வைக்கிறது தவிர மற்ற முனை, அது ஒரு மையம். அந்த மையத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு எடுத்து அதை நாம என்ன செய்வோம், இந்த மையமும் மாறாம அந்த அளவு மாறாம கீறுவோம். அப்ப வட்டம் என்றா மையத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் வரையப்படும் ஒழுக்குத்தான் என்ன வட்டம். மையத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் வரையப்படும் புள்ளி இந்த ஒழுக்குத்தான் என்ன வட்டம் என்பதாம். அப்ப வட்டத்தின் வரைவிலக்கணம் அதுதான். அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. இப்ப நாம வட்டத்துல அறிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வட்டம் என்று எடுத்த உடனே வட்டத்துல நிறைய பிள்ளைகளுக்கு வட்டத்துல என்னென்ன பகுதி இருக்கு, அது எங்க இருக்குங்கிறது தெரியும். இப்ப முதலாவது வட்டத்தின் நடுப்புள்ளியை என்னன்னு நாம சொல்லுவோம், மையம் என்று அழைப்போம். இந்த புள்ளிக்கு பேர் தான் என்ன, மையம். இந்த மையத்தில இருந்து மாறா தூரத்துல கொண்டு போய் பென்சிலை குத்துவோம். அந்த குத்தி நாமக்கு அந்த வட்டம், அதாவது அந்த வளைவான பகுதிக்கு பேரு என்ன, இந்த பகுதிக்கு பேரு என்ன, பரிதி. இது வட்டத்தின் பரிதி என்று சொல்லுவோம். இது மையம். இந்த நாம எடுத்த மாறா தூரம் தான் என்ன, ஆரை. இந்த நாமக்கு எடுத்த மாறா தூரம் தான் ஆரை என்று நாம அழைப்போம். இது வட்டத்தின் முக்கியமான பகுதிகள். இதுக்கு மேலதிகமா வட்டத்தின் விட்டம் என்று சொல்லுவாங்க. வட்டத்தின் விட்டத்துக்கும் ஆரைக்கும் என்ன தொடர்பு, 2 ஆரைகள் சேர்ந்தாதான் ஒரு விட்டம் வரும். 2 ஆரைகள் சேர்ந்தாதான் ஒரு விட்டம் வரும். அப்ப உதாரணமா இந்த வட்டத்துல இந்த வட்டத்தின் விட்டம் என்று கேட்டோம்டா, விட்டம் என்கிறது எது, 2 ஆரைகள் சேர்ந்தா எப்படி வரும், ஒரு வட்டத்தை இப்ப 2ஆ பிரிக்க வேண்டாம். இந்த இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை, இது 2ஐயும் சேர்த்து தான் சொல்லுவோம் வட்டத்தின் விட்டம் என்று அழைப்போம். அப்ப இதுதான் வட்டம் சம்பந்தமான விஷயங்கள். இது வட்டத்தில் இருக்கிற பகுதிகள். இப்ப ஒரு வட்டத்தின் சுற்றளவு, முதலாவது நம்ம பார்க்கிற விஷயம் என்ன, வட்டத்தின் சுற்றளவு. சுற்றளவுக்கான சமன்பாடு அநேகமா எல்லாரும் தெரிஞ்சா படிச்சிருப்பீங்க. வட்டத்திற்கான சமன்பாடு என்ன, சி என்றா என்ன, சுற்றளவு. சுற்றளவுக்கு ஆங்கிலத்துல சர்கம்ஃபரன்ஸ் என்று சொல்லுவாங்க. சர்கம்ஃபரன்ஸ் என்கிறதால சியை போடுறோம். சி சமன் 2πr. ஆர் என்றா என்ன, ரேடியஸ். ரேடியஸுக்காண்டி ஆரை, டிவியேஷனுக்காண்டி என்ன டி பயன்படுத்துறோம் விட்டத்துக்கு. அப்ப சி சமன் 2πrங்கிறது வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு. இந்த சமன்பாடை வச்சுதான் நம்ம வட்டத்திட சகல விஷயங்களையும் கொண்டு போகிறோம். எல்லாம் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சமன்பாடு வச்சுதான் எல்லாத்துக்கும் கொண்டு போகிறோம். இப்ப நாம உதாரணமாக ஒரு வட்டத்தை எடுத்தோம்னா, ஒரு வட்டத்தின் சுற்றளவு காண போகிறோம். ஆரை தாராங்க நமக்கு 7 சென்டிமீட்டர். வட்டத்தின் சுற்றளவு யாது என்று கேட்டா, சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன, சுற்றளவு யாது என்றா சுற்றளவு சி சமன் 2πr என்று எடுத்தோம்னா, சிக்கு சிய போடுவோம். 2 தர பை என்ன மாறாதது, நமக்கு 22/7 என்று தான் போடுவோம். தர ஆரை என்ன தந்திருக்காங்க, 7 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு சுருக்கள்ல பொதுவாக சுருக்கக்கூடியது, பொதுவான ஒரு காரணத்தால சுருக்கக்கூடிய எண்களை சுருக்குவோம். முதலாவது 7 சுருக்கணும்டா, இங்க மிஞ்ச போகிறது இது 2ம் 22 தான். 22 பிரிக்கிற 7 இல்லாம போயிட்டு
இல்லாத போது அந்த இடத்துல என்ன அதுக்கு முழு எண் 22. அப்ப 22 ரெண்டாவது பெருக்கினா எத்தனை 44 சென்டிமீட்டர். C7. இது நான் உங்களுக்கு பேசிக்காண்டி போட்டுக்கானே. என்ன நிறைய பேர் குழப்பம் அடைகிறேன், என்னடா பின்னத்துல வாரத்தை சுருக்கின உடனே எப்படி நம்ம விட எடுக்கிறேங்கிறது. சில நேரங்கள் அதாலையும் சுருக்கி விட்டுருவீங்க, இல்லாட்டி தசமதானத்தை வச்சு செஞ்சு விட்டுருவீங்க. ரைட், இது ஓகே. இப்ப நாம பார்க்க போகிறோம் ஒரு வட்டம். C7 44 cm. இது என்னத்தின் நீளம்? பரிதி. பரிதி இந்த நீளம் தான் சுற்றளவு. பரிதி சமம் 44 சென்டிமீட்டர். இது ஓகே. இப்படி சம்பந்தமா வார கேள்வி அநேகமா எல்லாரும் செய்வீங்க. ஆனா இங்க இருக்க ஒரு கேள்வி பாருங்க, ஆரைச்சிறை. இதுக்கு பேர் தான் என்ன? ஆரைச்சிறை. ஆரைச்சிறை என்ற என்ன? 2 ஆரைகளுக்கு இடையில் அடைக்கப்பட்ட வட்டத்தின் ஒரு பகுதி தான் ஆரைச்சிறை எனப்படும். 2 ஆரைகளுக்கு இடையில அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா ஒரு வட்டம், உதாரணமா பீஸா மாதிரி ஒரு பொருள், அதை எடுத்து நாம என்ன செய்யறோம்? ஒரு துண்டை வெட்டி எடுக்கும். இப்ப வெட்டி எடுக்கிற துண்டின் இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இருக்க போகிறது என்ன? மையத்திலிருந்து மாறா தூரத்துல அமைக்கப்பட்ட இங்க ஒரு ஆரை, மையத்திலிருந்து மாறா தூரத்துல இருந்த இங்க ஒரு ஆரை, 2 ஆரையாலையும் அமைக்கப்பட்ட ஒரு கோடு. இது என்ன? பரிதி. பரிதியில ஒரு துண்டு. இதைத்தான் நாம என்ன செய்வோம்? ஆரைச்சிறை. ஒரு ஆரைச்சிறையின் சுற்றளவு காண்பதுதான் அநேகமாக நமக்கு கேட்கப்படுற கேள்வி. ஒரு ஆரைச்சிறையின் சுற்றளவு காண்பதற்கு உதாரணமாக இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? முதலாவது பாருங்க, ஒரு வட்டத்தின் சுற்றளவு காண என்ன செய்வீங்க? 2πr போடுவீங்க. வட்டத்தின் சுற்றளவு நான் வடிவ சொல்லிட்டாங்க, பரிதிதான் சுற்றளவு. அப்ப இந்த இடத்துல 2πr நாம என்னத்துக்கு போடுவோம்? வட்டத்தின் பரிதிக்கு தான் காண்றோம். பரிதியோட நாம என்னத்தை சேர்க்கணும்? 2 ஆரைகளை சேர்க்கணும். ஏன்? இங்க ஒரு ஆரை, இங்க ஒரு ஆரை காணப்படுது. சரி, இதுல அடுத்த விஷயம் நாம என்ன சேர்க்கணும்? இப்ப எதை வச்சு இப்ப நாம வட்டத்தின் சுற்றளவை காணலாம்? 2πr போடலாம். சரி, 2πr சேர்த்து இங்க முக்கியமான விஷயம் ஒரு வட்டத்துக்கு, வட்டத்தின் கோணம் 360 மேல் தீட்டா தர 2πr. இது ஏன் போடுறோம்? நாம ஒரு கோணத்தை வச்சுதான் ஆரைச்சிறையின் சுற்றளவை காணலாம். ஏன்? இங்க கோணம் தான் ஆரைச்சிறையின். சரி, நாம இப்ப அடுத்தது நாம ஒரு ஆரைச்சிறை, ஆரைச்சிறையின் பகுதிகளை நாம பார்க்கணும். ஆரைச்சிறையின் இங்க ஒரு ஆரை, இங்க ஒரு ஆரை, வட்டத்தின் 2 ஆரைகளுக்கு இடையில காணப்படுறதான் ஆரைச்சிறையின் ஏற்கனவே சொல்லி தந்தேன். இப்ப இந்த 2 ஆரைகளுக்கு இடையிலான ஒரு வட்டத்தின் வில் போன்ற ஒரு பகுதி தான் என்ன? வட்டத்தின் ஆரைச்சிறை. இங்க காணப்படுகிறது இந்த வில் பகுதி தான். இந்த ஒரு வில்லின் நீளமும் 2 ஆரைகளோட நீளமும் தான் ஒரு வட்டத்தின் சுற்றளவு, ஒரு ஆரைச்சிறையின் சுற்றளவு நாம சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி தந்திருக்காம பாருங்க, வில்லின் நீளம் யாது? வில் எது? இந்த இருக்கிற இந்த துண்டு தான் வில் எனப்படும். அப்ப இந்த வில்லின் நீளத்தை நமக்கு கேட்டிருக்காங்க. வில்லின் நீளம் காண்றதுக்கு நாம என்ன செய்வோம்? சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச சமன்பாட்டை போடுவோம். இப்ப 360 மேல் தீட்டா தர 2πr. இதை வச்சு தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? வில்லின் நீளத்தை காண போகிறோம். வில்லின் நீளத்துக்கு என்ன செய்வோம்? 360 மேல் தீட்டா எத்தனை பாகை? 150 பாகை தர 2 தர π 22 இங்கே 7 தர வில்லின் ஆரையின் நீளம் என்ன? 10.5 சென்டிமீட்டர். இப்போ நாம் வில்லின் நீளத்துக்கு இப்போ நாம் இந்த சமன்பாடை போட்டோம், சமன்பாட்டில் பிரதியிட்டுட்டோம். 360 தீட்டாங்கிறது அங்கே இருக்கிற ஆரைச்சிறை கோணம் 150 பாகை, 2 தர 22 இங்கே 7 தர 10.5. இந்த இடத்துல உங்களுக்கு லேசி 10.5 போட கஷ்டம்ண்டா 2 முறையில் செய்யலாம். உங்களுக்கு செஞ்சு பழக்கப்பட்ட ஆக்களுக்கு லேசி, செஞ்சு பழக்கம் இல்லாத ஆக்களுக்கு 10.5க்கு பதிலாக 21 கீழ் 2 போட்டு இந்த கணக்கை செய்யலாம். ரைட், அது இருக்கட்டும். நாம் இருக்கிற மாதிரியே செய்வோம். சுருக்கி காட்டுறோம் பாருங்கள். 360ஐயும் 150ஐயும் கோணத்தை முதல் சுருக்குவோம், பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். அடுத்தது 36 15 ரெண்டு ரிலேட்டடான வாய்ப்பாடு என்ன?
எத்தனையால் பிரிப்படும் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 12, 3ல் ஒரு முறை, 6ல் 2 முறை, 15க்கு எத்தனை முறை? 3 15. 3ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு லேசான வாய்ப்பாடு. அப்போ இந்த இடத்துல 5 கீழ் 12 வரும். தர இந்த இடத்துல இதை பார்ப்போம். 7ஐயும் 10.5ஐயும் சுருக்கலாம். அநேகமாக 6ஐயும் இந்த என்ன 22 கீழ் வர 7ம் எப்படியாச்சும் சுருக்கப்படக்கூடியதாக நிறைய இடங்களில் வரும். அப்போ நாம் இது எத்தனையால் சுருக்கப்படக்கூடியது? இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? 3.5ஆல் சுருக்கப்படும். 3.5ஆல் சுருக்குனா 2 முறை, இங்கே 3 முறை வரும். அப்போ இதில் 2 முறை, இதில் 3 முறை வரும். இப்போ இதற்கு கீழே பிரதியிடுவோம். 2 தர பை 22 கீழ் 7 தர 3. இப்போ இங்கே என்ன செய்யும்? 2 22 இங்கே இருக்கிற 2 3. இப்போ இது வந்துட்டு. இப்போ திருப்பி என்ன செய்யலாம்? இந்த இரண்டையும் சுருக்கலாம். சுருக்கிட்டு இப்போ நாம் இதை பார்ப்போம். 12 மேல் 5 தர 22 தர 3. சரியா? இப்போ நாம் இதைத்தான் வந்துக்கிட்டு சுருக்க போகிறோம். சுருக்குனா இந்த இடத்துல வந்துக்கிட்டு நமக்கு இந்த 3ஐயும் இந்த 2ஐயுமே இந்த இடத்துல சுருக்கலாம். 4 12. அப்போ 5 கீழ் 4 தர 22 வரப்போகுது. இப்போ இதுலேயும் சுருக்கலாமா இல்லையா? 22ஐயும் 4ஐயும் 2ஆம் வாய்ப்பாடால் சுருக்கலாம். 11 கீழே 2. 11 2ஆல் 5ஆல் பெருக்குனா எத்தனை? 55 கீழே 2. 55 2ஆல் பெருக்குனா பிரிச்சா 27.5 சென்டிமீட்டர். சரியா? இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். நல்ல சாலி காட்டுறேன் பாருங்க. வீடியோ புஷ் பண்ணு. இப்போ நாம் சமன்பாடை போடுவோமா? முதலாவது வில்லி நீளமண்டா 6 எச்சரிக்கையான சமன்பாடு என்ன? 360 மேல் தீட்டா தர சமன்பாடு என்ன? 2πr. ரைட். இப்போ பிரதியிடுவோம். 360க்கு 360, தீட்டாக்கு 150 தர 2 தர பைக்கு 22 கீழ் 7 தர 6 10.5. இப்போ நாம் என்ன செய்வோம்? சுருக்குவோம். எல்லாருக்கும் சுருக்கல் தெரியும் தானே? முதல் 6 எச்சரிக்கை சுருக்கணும். 0 0 மட்டுப்பட்டுச்சு. இது ரெண்டையும் எத்தனையாம் வாய்ப்பாடில் சுருக்கணும்? 3ஆம் வாய்ப்பாடு. 1 2 இஞ்சால 5 முறை. அதே மாதிரி இதில் என்னத்தை சுருக்கணும்? இதையும் 3.5ஆல் சுருக்கணும். 2 இங்கே 3 வந்துச்சு. இதுலேயும் நாம் சுருக்கல் வேகமாக செய்கிறாக்கள் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டையும் சுருக்கலாம். சுருக்கினா இப்போ நமக்கு வரப்போடுற விட வந்துக்கிட்டு இவரத்த மிஞ்சிராக்கள் 12 மேல் 5 தர இந்த இடத்துல இருக்கிற 22, இந்த இடத்துல இருக்கிற 3. சரி, இதை மொத்தமாகவும் பெருக்கி மேலேயும் போட்டு கணக்கு செய்யலாம். ஆனால் அதை பெருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் என்னதால் இஞ்சியை வச்சு சுருக்கி காட்டுறேன். 12ஐயும் 3ஐயும் சுருக்கலாம் 4 முறை. 4ஐயும் 22ஐயும் சுருக்கலாம் 2 முறை 2ஆம் வாய்ப்பாட்டில். திருப்ப இதில் சுருக்க இருக்கா? இல்லை. இது 2ம் ஒற்றையன், இது 2. 12 5ஆல் பெருக்குனா 55 கீழே 2. 55 2ஆல் பெருக்குனா பிரிச்சா 27.5 cm. இது பரிச்சயமானாக்களுக்கு இப்படி செய்யலாம். இல்லை ஆரம்ப பேசிக்லேருந்து செஞ்சு வராக்கள் ஒரு படியாக விளங்கி கொள்ளலாம். 2 வகையிலையும் இந்த கணக்கு செய்யலாம். இவ்வாறான கணக்குகள் தான் நிறைய நமக்கு வினாக்கள் வரும். ரைட். இப்போ வில்லி நீளம் காண்றதுக்கு இன்னொரு முறை சொன்னேன். 10.5. இங்கே காணப்பட்ட 10.5 பிரதியிட்டு செய்ய கஷ்டமான ஆக்கள் இருப்பீங்க. என்னடா தசமதானம் இருக்குது, தசமதானம் என்ற உடனே கணக்கு எப்படா செய்கிறேன்னு யோசிப்பீங்க. இப்போ அதுக்கு தான் ஒரு முறைக்கு என்ன செய்யலாம்? 10.5 என்ன செய்யலாம்? 2ஆல் பெருக்குனா 21 வரும். 21 என்ன செய்யலாம்? 7ஆம் வாய்ப்பாட்டால் லேசாக டிவைட் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? 21 நாம் அந்த இடத்துல போட்ட மாட்டா கட்டாயம் என்ன கவனித்து கொள்ளணும்? 21 2ஆல் பிரித்தா தான் 10.5. சில ஆக்கள் 21 போட்டுட்டு கணக்கு செஞ்சாலும் பிழைச்சிரும். 21 கீழ் 2 போடணுமா? 2 போட்டுட்டு இப்போ நாம் சுருக்கல்களை செய்வோம். 360 150 வெட்டுவோம். பழைய மாதிரி தான். இதுக்கு என்ன விட வந்துச்சு? கூடிய தேவையில்லை. 12 மேல் 5
சுருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல 21க்கு மேலுக்கும் என்ன தொடர்பு 7ஆல் 3ஆல் பெருக்குனா 21. இந்த ரெண்டையும் வெட்டலாம். அப்போ இந்த 22 3ஆல் பெருக்கு பற்றி எத்தனை வரும்? 66 வரும். சரியா? இப்போ 66 5 12. இதுலேயும் அடுத்த தொடர்பு என்ன? இங்கே இருக்கிறதும் 6ஆம் வாய்ப்பாடு, இதுவும் 6ஆம் வாய்ப்பாடு. 6ஆம் வாய்ப்பாடில் இது 2 முறை, இது வந்துக்கிட்டு 11 முறை. இது 2 முறை, இது 11 முறை. அப்போ இதுக்கும் என்ன வரப்போகுது? அதே 11 தர 5 55, கீழே 2 55 2ஆல் பெருக்குன பிரிச்சா எத்தனை சென்டிமீட்டர்? 27.5 சென்டிமீட்டர் சுற்றளவு வந்துட்டு. ஒவ்வொரு மெதட்டும் இருக்குது. எல்லா மெதட்டையுமே விளங்கப்படுத்துகிறோம். அதாவது எந்தெந்த லெவலில் இருக்கிறீங்களோ நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.